இந்த G9 வாழையில பொறுத்த வரைக்கும் மூணு முக்கிய பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணாம வந்துடலாம். ஒன்று வந்து வாடல் நோய். இந்த வாடல் நோய் வந்து நீர் வந்து தேங்கி நிற்காம பார்த்துக்கிட்டாவே வாடல் நோயை தவிர்க்கலாம். அதே போல சிகாடோகா இலைப்புள்ளி நோய். இந்த சிகாடோகா இலைப்புள்ளி நோய் என்ன பண்ணுதுன்னா மழை காலங்களில் வந்து இலையில வந்து கருப்பு புள்ளிகளா வந்து இலையே அது அன்ஷேப்பா மாத்திடுது. இதுக்கு வந்து வாழை மரத்தை அப்சர்வ் பண்ணி ஃபங்குசைடை வந்து ஸ்ப்ரே பண்ணணும், பூஞ்சை கொல்லிகளை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இந்த மூணாவது ப்ராப்ளம் பார்த்தீங்களா, இந்த அசுவினி மற்றும் தண்டு துளைப்பான நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான பூச்சி மருந்துகளையும் பூச்சி விரட்டைகளையும் தெளிப்பதன் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த 3 சவால்களை நிறைவேற்றி பண்ணா ஒரு தாருக்கு வந்து 10 12 சீப் வரும். அதே போல வந்து ஒரு தார் வந்து 30 35 கிலோ வந்து கொடுக்கக்கூடியது. G9 வாழை பொறுத்த வரைக்கும் நம்ம உரல் மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா G9 வாழைக்கு பர்டிகுலரா பொட்டாசியம் கலந்த உரங்களை வந்து அதிகமாக கொடுக்கணும். வாழை பழங்கள் வந்து ரொம்ப பெருசா வரக்கூடிய தன்மைப்படுது. தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து வந்து சரி சமமாக கரெக்டான முறையில் கொடுக்கணும். பழம் பழுக்கிற டைம்ல வந்து ஜிங்கு, போரான் கலந்த கலவைகளை வந்து கொடுக்கறது மூலமா இலை வந்து சுருங்காமலும் சின்ன இலையா வராமலும் அதே போல வந்து பழங்கள் வந்து நல்ல திரட்சியாகவும் வர்றதுக்கு வந்து வழிவகை செய்யுது. சொட்டு நீர் பாசனம் போட்டா இன்னும் ரொம்ப ரொம்ப அருமை. ஏன்னு சொன்னா சொட்டு நீர் பாசனம் மூலமாக நம்ம வந்து உரங்களை வந்து செடி வேறுகிட்ட பகுதியிலேயே நம்ம கொடுக்கும்போது செடியுடைய வளர்ச்சியும் அதே போல வந்து அந்த மகசூலும் 30% அதிகமாக இருக்கிற நிறைய ஆய்வுகள் சொல்லுது. அப்ப சொட்டு நீர் பாசனத்தை நம்ம பயன்படுத்துறது வாழை மரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழை மரங்கள் வாழை பழங்களை பொறுத்த வரைக்கும் 6 7 மாசத்துல வந்து பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிடும், வாழைக்காய் வர ஆரம்பிச்சிடும். போல அடுத்த 3 4 மாசத்துக்கு வந்து பழம் பழுக்க ஆரம்பிச்சிடும். மொத்தமா பார்த்தோமா 10 11 இல்ல 12 மாசத்துல வந்து சிறப்பான முறையில் அறுவடை செய்யலாம். இந்த திசு வளர்ப்பு வாழை இருக்கு பாத்தீங்களா, அது ஒரே சரிசமமாக சீரான வளர்ச்சியை கொடுக்குது. தார்களை வந்து ஒரு சீரான முறையில் வந்து ஒரே சமயத்தில் அறுவடை செய்ய இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் விவசாயிகள் தோழர்கள் வந்து திசு வளர்ப்பு வாழையில வந்து வாழையை வந்து பயிரிடணும். இந்த திசு வளர்ப்பு வாழையில முதல் தடவை வந்து நம்ம அறுவடை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கண்ணு மட்டும் மருதாம்புக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது ரெண்டாவது வந்து இந்த கண்ணு வாங்கி வைக்கிற இந்த பராமரிப்பு செலவை மிச்சப்படுத்தி உரங்கள் மட்டும் கொடுத்தா போதும். சிறப்பான மகசூலை வழிவகை செய்கிறது. ஒரு முறை நடவு பண்ணீங்கன்னா நீங்க 2 தடவை வந்து மகசூல் எடுக்கலாம். முதல் 11 மாசத்துக்கு ஒரு தடவையும் அடுத்து வந்து 7 8 மாசத்துக்கு ஒரு தடவையும் கண்டிப்பா வந்து மகசூல் எடுக்க வழிவகை செய்யும். வாழை விவசாயம் ரொம்ப ரொம்ப எளிமையான விவசாயம் தான். அதே போல வந்து இது ஒரு நல்ல பணப்பயிர். இந்த வாழை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு விவசாயிகளுக்கு சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பா எல்லா விவசாயிகளும் ஒரு தடவையாவது வாழை விவசாயம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வாழை விவசாயம் பரவலாக பண்ணப்பட்டு வருகிறது. டாக்டர் விவசாயம் பயோடெக் வந்து ஒரு சிறப்பான பயோடெக்னாலஜி முறையில் திசு வளர்ப்பு வாழையை செய்துக்கிட்டு வரோம். எங்களுக்கு வந்து ஆதரவு தந்து டாக்டர் விவசாயம் பயோடெக் வந்து ஒரு சிறப்பான முறையில் வளர்த்திட அனைத்து விவசாயிகளையும் கேட்டுக்கொள்கிறோம். எப்படி நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை அதே போல டாக்டர் விவசாயம் நர்சரி கார்டனுக்கு நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் வந்து டாக்டர் விவசாயம் பயோடெக்கு வேணும். நாங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து உதவி செய்ய காத்திருக்கிறோம். எந்த டைம் நீங்க வந்து போன் பண்ணி கேட்டாலும் அதற்கான தீர்வுகள் வந்து சிறப்பான முறையில் கொடுக்கிறோம்.